இந்த ரெட்மி மொபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டச்சு மட்டும் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, டச்சோட கிளாஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டச்சு கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டச்சு கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து டச்சு கிளாஸ். இதில் எந்த விதமான ஒரு வயரிங்குமே இருக்காது. ஜஸ்ட் இது வந்து ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் நிறைய ஸ்பெக்கில் பார்த்துருப்பீங்க. மொபைல் பர்ச்சேஸ் பண்ணும்போது டச் ஸ்க்ரீனில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ், அந்த கிளாஸ் இது தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் எந்த விதமான எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸுமே இருக்காது. இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டேமேஜ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ப்ரோக்கன் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் தான் ப்ரோக்கன் ஆகிருக்கே தவிர உள்ளே இருக்கக்கூடிய டச்சுன்றது ஒரு தனி லேயராக இதுக்கு கீழே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ், இது டெம்பர் கிளாஸ் கிடையாது, இது கார்னிங் கொரில்லா கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மொபைலில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் இருக்கும், அந்த டச்சுக்கு மேலே இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸுக்கு மேலே தான் நம்ம டெம்பர் ஓட்டுறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு கிளாஸுக்கு மேலே தான் இன்னொரு டெம்பர் நம்ம ஓட்டுறோம். அப்போ இந்த டெம்பர் கிளாஸ் இது வந்து டெம்பர் அப்படின்றது கிடையாது. டெம்பர் வேறு, கார்னிங் கொரில்லா கிளாஸ் வேறு. டெம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடையாது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுதான் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ்ன்னு சொல்கிறது. ஸோ டச்சோட இது கீழே தான் டச்சுன்ற ஒரு லேயரே இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் உடஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு காம்போவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உடையாத ஒரு மாடல். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ டைப்பு. இது மொத்தமாக தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம ரீப்ளேஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. பட் இப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது இதோட காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் டிஸ்பிளே நம்ம ரெண்டையுமே சேர்த்து தான் மாற்ற வேண்டியது. டிஸ்பிளே இந்த சைடு இருக்குது, டச் கிளாஸ் தான் இருக்குது. நம்ம இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன வேண்டியது இருக்குது, மாற்ற வேண்டியது இருக்குது. இதே இது கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் போகும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஃபோன் ஒரு எக்ஸ்ஆர் மொபைல் எடுத்துக்கிறோம்னா 34,000 ரூபாய் அதோட டிஸ்பிளே காஸ்ட்டு. அப்போ அதில் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கிளாஸை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு 300 to 500 ரேஞ்சில் நம்ம வெறும் கிளாஸை மட்டும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த கிளாஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் ஒரிஜினல் டிஸ்பிளே குவாலிட்டி, இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கம்பெனியோட வந்த ஒரிஜினல் குவாலிட்டி நான் காம்போவாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட், அதாவது செகண்ட் குவாலிட்டி டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர ஃபஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரியான கிளாஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா கஸ்டமருக்கு ஒரிஜினல் குவாலிட்டியில் டிஸ்பிளே நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் இதோட ப்ரைமரி, இதை மாற்றுறதுக்குரிய ப்ரைமரி. செகண்ட் ஆப்ஷன் என்ன, ப்ரைஸ், காஸ்ட் ஆஃப் த சர்வீஸ். இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் எல்லாரும் ரொம்ப ஈஸியாக உடையக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் டச் தான். அப்போ இந்த ப்ராடக்ட்டை காம்போவாக மாற்றும் போது அது காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஒரு 10,000 கூடிய ஒரு மொபைலில் 2,500 நம்ம டிஸ்பிளே மாற்றும் போது ரொம்ப அதிகமாகிடுது. இன்கேஸ் நம்மக்கிட்ட லேமினேட்டிங் மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிளாஸ், இந்த மாடலுக்கு இந்த கிளாஸ் தான் நம்மளுக்கு வரும். இந்த கிளாஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுனால மாற்ற வேண்டிய இந்த டிஸ்பிளேயை கஸ்டமருக்கு நம்மளால் ஜஸ்ட் கிளாஸ் வந்துருச்சுன்னா ஒரு ரேஞ்சில் மாட்ட முடியும். அப்போ கம்பேர் டு அதர் சர்வீஸ் சென்டரோட நம்மளால் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கஸ்டமருக்கு ஒரிஜினல் குவாலிட்டியில் நம்ம என்ன பண்ண முடியும், சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அதை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போவை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை பிரித்து வெளியே எடுக்கணும். அதாவது இந்த டிஸ்பிளே செக்டர் உள்ளே இப்படி இருக்கும், காம்போவாக இருக்கும். இந்த காம்போ செக்டர் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் எடுக்க போகிறோம். இதில் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு காம்போ அதில் வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது நம்ம 2 விதமான டிஸ்பிளே ஃபார்மேட்டை நம்மளால் பார்க்க முடியும். பேசிக்காக ஆக்சுவலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே காம்போ இருக்குது. என்ன டிஸ்பிளே காம்போ 3 டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வயர் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் பார்க்க முடியும். 2 ஸ்ட்ரிப் பார்ப்பீங்க. ஒரு ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க. இதே இது வந்து ஒரு வகையான காம்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும், தென் ஒரே ஒரு ஸ்ட்ரிப் தான் இருக்கும். பட் இந்த காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கே ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு தனி ஸ்ட்ரிப், அதாவது இன்டர்னல் ஒரு ஸ்ட்ரிப்புக்கு சீரியஸாக இன்னொரு ஸ்ட்ரிப் கனெக்ட் ஆகிருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு லைனுமே இதில் வந்து இருக்காது. அப்போ 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்மளால் காம்போ பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
இன்டர்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டச் சர்க்யூட் இன்டர்னலாக இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். அது இந்த மாதிரியான டைப். டச் இது வந்து செப்பரேட்டாக வந்துடும். இது தனி செக்டார், இது தனி செக்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டச் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்லேயே சீரிஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட டைப் இது. பட் நம்ம ஒரு ரெட்மி மாடலில் நம்ம ரெட்மி 5ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரெட்மியில் நம்ம அந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போது இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்ட்ரிப்புமே இருக்காது. பட் நான் இப்போ இந்த டச்சை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது வேறு ஒரு மாடலுக்குரியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குரிய வயரிங் தனியாகவும் டச்சுக்குரிய வயர் தனியாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான மொபைல் காம்போ ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் வாங்கக்கூடிய கிளாஸில் என்ன இருக்குன்னா டச்சு சேர்ந்தே வரும். இது வெறும் கிளாஸ் ஒன்று தான். பட் இந்த மாதிரியான மொபைல் டிஸ்பிளேயாக இருந்துச்சு, இந்த மாதிரியான டிஸ்பிளேயாக இருந்துச்சுன்னா டச்சு தனியாக வந்துச்சுன்னா இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா தனியாக வந்து நம்ம இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு அந்த டச்சோட வயர் வந்து வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கணும். நம்ம இது கிளாஸ் டைப் இதில் வெறும் கிளாஸை மட்டும் நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இது கார்னிங் கொரில்லா கிளாஸோட டச் இன்பில்டு டைப்பு. இதால் உங்களால் கிளாஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. டச் இன்பில்டாக தான் உங்களுக்கு இருக்கும். டச்சை கட் பண்ண ஒர்க் ஆகாது. இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ரெட்மி நோட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கிளாஸ் டைப் தான் உண்டே தவிர காம்போ, அது ஃபுல்லி கம்ப்ளீட் காம்போ டைப். இது கம்ப்ளீட் காம்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி காம்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் டிஸ்பிளே செப்பரேட்டாக இருக்கக்கூடிய காம்போ டைப். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கலெக்டக்கூடிய மொபைல் ஃபோனில் எந்த காம்போ டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த டிஸ்பிளே நீங்கள் பிரிக்கும் போது எல்லா டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்இடி பேக்லைட் அப்படின்றக்கூடிய ஒரு செக்டர். எல்இடி பேக்லைட்டுக்குரிய செக்டர் என்னன்னா இந்த ஆனோடு கேத்தோடுக்கு ஒரு ஸ்ட்ரிப் வரும். இந்த டிஸ்பிளேல ஒரு ஸ்ட்ரிப் வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா ஒரு ஆனோடு கேத்தோடு எல்இடி பேக்லைட். இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்பிளேயாக இருந்தாலும் இந்த 4 லைன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். என்ன ரீசன்னா இது வந்து உங்களுக்கு எல்இடியோட பேக்லைட், டிஸ்பிளேயோட பேக்லைட். இது கட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே லைட்டிங் அப்படின்றது வராது. அப்போ நீங்கள் நம்ம இந்த ப்ராசஸ், இந்த கிளாஸை நம்ம இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி டிஸ்பிளே வேணும். அப்போ டிஸ்பிளேலேயே ரொம்ப முக்கியமான பகுதி பேக்லைட் செக்ஷன். அப்போ அந்த பேக்லைட் ஃபங்க்ஷன் ஆடி டிஸ்பிளே நம்ம எடுத்தும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம இந்த டிஸ்பிளேயை நம்ம செப்பரேட் பண்ண போகும்போது இந்த லைன் டேமேஜ் ஆகாமல் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நம்மளால் வந்து அந்த எடுத்த டிஸ்பிளே நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்பிளே ஒன்ஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, எடுக்கும்போது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை நம்மளால் ஃபர்தராக வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, வாங்க இப்போ எப்படி நம்ம ஒரு டிஸ்பிளேயை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ரெட்மி நோட் 5 மாடலோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டெலாம் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சென்டர் கேஸ், ஆக்சுவலாக இந்த சென்டர் கேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காம்போவை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். காம்போன்றது இந்த மாதிரி வரப்போகுது காம்போ. இதில் சென்டர் கேஸ் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கேஸ் இப்போ இருக்குது. ஸோ இந்த சென்டர் கேஸை நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணணும், வார்ம் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டச் செப்பரேட்டர் மிஷின் சொல்லுவாங்க. இந்த மிஷினே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்குது. 90 to 100 டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கேட்டகரி மாறும். 90 to 100. ஸோ 90 to 100ல் நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு மிஷினை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மிஷின் நல்லா ஃபுல்லி ஹீட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல அப்சர்வ் ஆகும்போது இந்த டிஸ்பிளே இந்த ஃபுல் கம்ப்ளீட் எட்ஜில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேஸ்ட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காம்போ எப்படி எட்ஜ் இருக்கும்னா நீங்கள் இந்த இது பார்த்தா தெரியும். இதில் இந்த எட்ஜ் டைப்பில் இந்த பிளாக் கலரில் ஒரு லைன்ஸ் மாதிரி தெரியல, இது வந்து டிஸ்பிளேயோட கார்னர், நல்லா கிட்ட பார்த்தா தெரியும். இந்த இதில் வந்து பேஸ்ட் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த மேலே டாப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது, இதுலேயும் பேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு பேஸ்ட் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் இருக்கும். இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சென்டர் கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்டர் கேஸில் இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் சுற்றி. அப்போ நம்ம ஒரு இதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மேலே நம்ம கிளாஸ் மாற்ற போகிற முடிவாயிடுச்சு. அதனால் எடுக்கும்போது கிளாஸ் டேமேஜ் ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் டிஸ்பிளே டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் கேமரா ஆங்கிளில் இந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேமரா அங்கே தெரியும் உங்களுக்கு,
இந்த வித்து தான் நம்ம வந்து கம்மை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ கம்மை கட் பண்ணுறதுக்கு நம்ம இதுவும் யூஸ் பண்ணலாம், ஓப்பனர் யூஸ் பண்ணலாம். இது நார்மலாக நீங்கள் டெம்பர் கிளாஸ் வாங்கும்போது அந்த டெம்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டாக தூக்கக்கூடிய ஒரு பொருள். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா பசையை கட் பண்ணாக்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பசையை கட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த லேயருக்கு மேலே இன்சர்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி போயிடுச்சுன்னா ஆல்ரெடி டச்சுக்கும் டிஸ்பிளேக்கும் இடையில இது என்ன பண்ணி டேரெக்டாக போயிடும். பட் அந்த டச்சையும் டிஸ்பிளேயும் பிரிக்கிறதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டச்சுக்கும் டிஸ்பிளேக்கும் இடையில நம்ம கட் பண்ணணுமே தவிர இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை டேரெக்டாக இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம கான்சியஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, இதில் ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது மார்க்கிங் கூட போட்டுக்கலாம். நீங்கள் என்ன மார்க்குன்றது இந்த கார்னரை இந்த மார்க்கிங்கை தவிர நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு அதில் எக்ஸ்ட்ரா உள்ள இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒருவேளை இது டிஸ்பிளே டேமேஜ் பண்ணிடும். டிஸ்பிளே டேமேஜ் பண்ணால் டிஸ்பிளே கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல்லையே கொண்டு வரணும். அப்போ இதோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதோட கிளாஸோட டைப் இருக்குது. இவ்வளோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசையை கட் பண்ணி எடுக்கலாம். அப்போ இதை நம்ம இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இந்த கிளாஸில் வெளியே வந்துடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்மளுக்கு இருக்குது, அதனால் ஃபுல் பிளாக்காக தெரியுது. ஸோ இதில் வெறும் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆயிரும். அப்போ இது உள்ளே வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். அதேமாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேப் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர அதை தான் கட் பண்ணணுமே தவிர உள்ளே ரொம்ப வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி இன்சர்ட் பண்ணால் டிஸ்பிளே டேமேஜ் ஆயிரும். இப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு ஹீட்லேயே டைரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிஷின் ஃபுல்லாக ஹீட்டட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், நம்ம இந்த சென்டர் கேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். ஸோ இது மெட்டல் அப்படின்னால ஹீட்டை கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஓரளவுக்கு ஹீட் பிடிச்சிருக்கேன். இது ரொம்ப நேரம் வச்சுருக்கனால எதாவது ஆகுமா சார்னு கேட்டால் எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஹீட், அந்த வார்ம் ஹீட், அந்த ஹீட் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த இங்கே இருக்க ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் பிடிச்சிருக்கும் போதே தெரியும் அந்த ஹீட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து 90 நம்ம செட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு மேக்ஸிமம் எக்ஸீட் ஆக சான்சஸ் கிடையாது, டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம லாங் டைம் வந்து அதில் ஹீட்லேயே நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேப்பரோட ஏதோ ஒரு கார்னர் எடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கார்னரில் நான் வந்து என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணால் இது உள்ளே போகும். இந்த பேப்பர் எனக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா எக்ஸிட் ஆகிடக்கூடாது. நான் இப்போ கட் பண்ணுறேன். ஆல்ரெடி கிளாஸ் உடஞ்சிருக்கு. நான் ஒன் சைட் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சின்ன ஸ்லைடிங்கை நான் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறேன். ஓகே, இந்த இடத்துல கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா ட்விஸர் வச்சு நம்ம என்ன பண்ணி விட்டுறலாம் அப்படின்னா இதை எடுத்து விட்டுறலாம். இல்லை ஏதாவது வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணி விட்டுறலாம், அதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உடஞ்சிருக்க கிளாஸை நம்ம தனியாக அதை மட்டும் தனியாக நம்ம எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒர்க் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ நம்ம ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கம் வந்து கட் ஆகும். அந்த ஹீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் நம்ம என்ன முடியாதுன்னா அந்த பேப்பர் வச்சு, பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நம்ம என்ன முடியாதுன்னா கண்டினியூஸாக ஹீட் பண்ணாமல் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்து கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அகைன் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து ஓரளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம இந்த சைடும் நம்ம கட் பண்ணணும். ஸோ கிளாஸ் உடஞ்சிருக்குன்றதுனால நம்ம இப்படி எடுக்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி எடுப்பாங்க. ஸோ செல்லோ டேப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல கொஞ்சம் கம்மு நல்லா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் தான் மாற்ற போகிறோன்றனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் இந்த உடஞ்சிருக்க கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தாராளமாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும். ஸோ அதை டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக வந்து
கம் பண்ணுவோம். கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு பிளாக்கில். ஸோ அப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஸ்ட்ரிப் வந்து நம்மளால் வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பரை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதை இந்த சைடு இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஸ்ட்ரிப்பு ஒன்று இங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்து விட்றணும். இல்லாட்டி அப்படின்னா அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த சைடு ஃபுல்லி டேமேஜ் இருக்காலும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேயை கம்ப்ளீட்டாக வந்து சென்டர் கேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு பாட்டம் சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்பிளேக்கும் சென்ட்ரிக் கேஸுக்கும் இடையில நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த இடத்துல இந்த பேப்பர் இங்கே வரும்போது இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்புக்கு இப்போ இந்த சைடு வரும். இப்படி நம்ம இப்போ டேரெக்டாக கொண்டு போய் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணால் இந்த ஸ்ட்ரிப்பு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்பிளேலேருந்து கட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த பேப்பர் இந்த சைடு எப்பயுமே இந்த கேப் தெரியும். ஸோ இந்த சைடு இன்சர்ட் பண்ணும்போது மட்டும் இது இவ்வளோ தூரம் தான் இங்கே போகணும், அதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாது. ஸோ வேறு டைரெக்ஷன் மாற்றிக்கணும், கண்டினியூட்டியாக அங்கே கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியாச்சு, உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அகைன் திரும்ப இந்த மாதிரி வரணும். உள்ளே வரும்போது இந்த இதை கண்ட்ரோல் நம்ம பார்த்துக்கணும், இதுக்கு மேலே கொண்டு வரக்கூடாது. அகைன் இதை எடுத்துகிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு பாட்டம் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே இங்கே ப்ரோக்கன் ஆகிருக்கனால கிளாஸில் கொஞ்சம் சின்ன கிராக் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டில் இதுதான். ஸோ அதனால் நம்மளுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேஃபாக நம்ம இப்போ வரைக்கும் எடுத்துட்டோம். ஸோ இனிமேல் உடஞ்சா அந்த கிளாஸ் தான் உடையும். ஸோ நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஸ்டிப்பை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக டேமேஜ் இல்லாமல் நம்ம எடுக்கணும். ஸோ ஸ்டிப்பை முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கேஸ் நம்ம தனியாக எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஆல்ரெடி டச் உடஞ்சதுனால நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளேயோட ஒரு ஐசி செக்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இது எந்த விதமான டேமேஜுமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இதில் எந்த விதமான ப்ராப்ளமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். டிஸ்பிளேல எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காம்போவை நம்ம வந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பண்ண போகிறது என்னென்னா இந்த உடஞ்சிருக்கக்கூடிய இந்த கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ வாங்க அடுத்து நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம்.